பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியானம், தயவு செய்து பேசாமல் இருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 12 பேச்சுகள். இச்சகமான பேச்சு. இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் 26:28. இரண்டாவதாக, பெருமையான பேச்சு. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சங்கீதம் 12:3-4. மூன்றாவதாக, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எபேசியர் 5:4. நான்காவதாக, கடினமான பேச்சு. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றில் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். யூதா 1:15. ஐந்தாவது, சொந்த பேச்சு. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. ஏசாயா 58:13. ஆறாவது, வீண் பேச்சு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12:36. வீண் பேச்சு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக்கீரு. தீமோத்தேயு 1:2, 2:16 பார்க்குறோம். ஏழு, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமொழிகள் 15:5. பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். சங்கீதம் 63. எட்டாவதாக, துரோக பேச்சு. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. சங்கீதம் 36:11. கிழவிகள் பேச்சு. சீர்கேடு கிழவிகள் பேசுகிறமாகிற கட்டுக்கதைகளுக்கு விளக்கி தேவ பக்தி ஏதுவான முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7. பத்தாவதாக, விரோத பேச்சு. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். யாக்கோபு 4:11. 11வதாக, தூஷண பேச்சு. அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். லூக்கா அப்போஸ்தலர்ல 22:65 பார்க்கிறோம். 12வதாக, அகந்தையான பேச்சு. இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். 2 பேதுரு 2:18. நம்முடைய வார்த்தைகள் அவனுக்கவன் இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாய் இருப்பதாக. கொலோசியர் 4:6. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. நம்முடைய இருதயத்தை எதினால் நிரப்பியிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். வேத வசனங்களை கொண்டு அநேகரோடு நாம் பேசுவோம். God bless you. Jesus loves you. Praise the Lord.